நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சும் பிஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை சம்பாதிக்கும் என்று. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது எந்த இடத்திலே மரணிக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே இந்த செய்தியை எம்முடைய உள்ளத்திலே நாம் பதிந்தே ஆக வேண்டும். நாம் மறுமையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சொர்க்கத்தை குறித்தோ நரகத்தை குறித்தோ இந்த நேரத்திலே கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு முஃமின் சொர்க்கத்திற்கு முன்னதாக, நரகத்திற்கு முன்னதாக, மறுமைக்கு முன்னதாக, அல்லாஹ்வின் விசாரணைக்கு முன்னதாக, ரப்புல் ஆலமீனுடைய சந்திதானத்திலே விசாரிக்கப்படக்கூடிய அந்த நாளுக்கு முன்னதாக ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று, அடுத்த அவனுடைய வாழ்க்கை. எது நம்முடைய அடுத்த வாழ்க்கை? எது நம்முடைய அடுத்த வாழ்க்கை? கபூர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையாவது கலீஃபா? கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க இந்த உரையில, அப்பதான் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் இந்த உரையோட. எத்தனையாவது கலீஃபா? மூன்றாவது கலீஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்துணை மகளை திருமணம் முடித்தவர்கள்? 2 மகளை திருமணம் முடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பத்திற்குரிய நபித்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை சந்தித்தால் அழுவார். கபர்களை சந்தித்தால் அழுவார். எப்படி? தன்னுடைய தாடிகள் நனையும் அளவு அழுவார். நம்முடைய வாழ்வில் நினைவிருக்கிறதா கபரை நினைத்து நாம் அழுத ஒரு நாள்? நம்முடைய வாழ்வில் நினைவிருக்கிறதா குர்ஆனுடைய வசனத்தை நினைத்து நாம் அழுத ஒரு நாள்? எம் வாழ்வில் நினைவிருக்கிறதா நரகத்தை குறித்து நாம் நினைத்து அழுத ஒரு நாள்? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை பார்த்தால் அழ ஆரம்பிப்பார். தாடிகள் நனையும் அளவு. கேட்கப்படும், உஸ்மான், உனக்கு சொர்க்கம் சொல்லப்படுகிறது, நரகம் சொல்லப்படுகிறது. ஃபலா தப்கி வ தப்கி மின் ஹாதா. அதற்கெல்லாம் நீ அழுவதில்லை, ஆனால் கபரை பார்த்தால் அழுகிறாயா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு செய்தி அது. இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரஹ். கபர் என்பது மறுமையுடைய வீடுகளில் முதல் வீடாகும். فإن نجا منه فما بعده أيسر منه. அதில் ஒருவன் வெற்றி அடைந்தால் அதற்கு பிறகுள்ள வாழ்வு அனைத்தும் எளிதுதான் அவனுக்கு. وإن لم ينج منه فما بعده أشد منه. யார் ஒருவன் அதில் வெற்றி அடையவில்லையோ, யாருக்கு கபருடைய வாழ்க்கை சிரமமாகி விடுகிறதோ, அதற்கு பிறகு அவன் வெற்றி அடைவதென்பது சாத்தியமில்லாதது. அது சிரமமாகிவிடும். கபரிலே அவன் வெற்றி அடையவில்லை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது வலதுபுற கூட்டத்தோடு எழுப்பப்பட மாட்டான். கபரிலே வேதனை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அர்ஷின் நிழலிலே ஒன்று கூட்டப்பட மாட்டான். கபரில் வெற்றி அடையவில்லை என்றால் வலது கரத்தில் நாளை மறுமையிலே ஏடுகள் கொடுக்கப்படாது. கபர் அதுதான் முதல் வீடு. அங்கே வெற்றி அடைந்தால் அடுத்த வாழ்க்கை அனைத்தும் வெற்றிதான். யார் எம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்பது கபரை? மன்னரைகளை சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய உறவினருடைய மன்னரைக்கு தவிர வேறு என்றைக்காவது மன்னரைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில் சென்று மரணத்தை நினைவு கூறுவதற்காகவே பயணித்தவர்கள் எம்மில் எத்துணை பேர்? உலகம், இந்த உலகத்துடைய ஆசைகள், உலகத்தின் மோகம், நிரந்தரமாக வாழப்போகின்றோம் என்பதை நாம் மறுத்தும் அந்த எண்ணம் எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய பிணைப்போடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையை குறித்து பல செய்திகள் சொன்னார்கள். அதில் ஒரு செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலகது ஊஹிய இலைய, எனக்கு வஹி மூலமாக கொடுக்கப்பட்டது, அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர், நீங்கள் கபர்களில் சோதிக்கப்படுவீர்கள். சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கபர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எப்படி? ஃபித்னத்து தஜ்ஜாலை போன்று நெருக்கமான சோதனையாக அது அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரும் வரை இந்த பூமியிலே வரக்கூடிய சோதனைகளில் பெரிய சோதனை மஸீஹு தஜ்ஜாலுடைய சோதனை. இந்த மஸீஹு தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நெருக்கமாக கபரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹு அக்பர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னதாக நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். அந்த கபரின் வீட்டை இந்த உலகத்திலேயே நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். கபர் கட்டப்படுவது இங்கே எம்முடைய அமல்களால், அது அலங்கரிக்கப்படுவது எம்முடைய அமல்களால், எம்முடைய நாட்களால். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம் இந்த பூமியில்? கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். இது வெறும் வார்த்தை நடையல்ல, உணர்ச்சிகளோடு இதை கேளுங்கள். எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துடைய வயது என்று எதை சொன்னார்கள்? எதை சொன்னார்கள்? 60 70. இன்னும் எனக்கு 35 ஆண்டுகள் மீதி இருக்கலாம். இங்கே வந்திருக்கக்கூடிய பலருக்கு இன்னும் 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ அவ்வளவுதான். கணக்கு முடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் நாடி, அல்லாஹ் அருள் செய்து அதற்கு மேல் வாழ்பவர்கள் மிச்ச சொற்பம். அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், இந்த காலத்தில் ஏற்படுகின்ற திடீர் மரணங்கள், மருத்துவ கணிப்பு சொல்கிறது, அல்லாஹ் அறிந்தவன், 3 பேரில், பூமியில் பிறக்கக்கூடிய 3 பேரில் ஒருவர் கேன்சரோடு தான் மரணிப்பார். அப்படி நோய்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகளாக மக்கள் எல்லோரும் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நோய்களை மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக. இன்னும் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட நாளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த நினைவில் வாழ்கிறோம்? 3 கேள்விகளோடு இந்த உரையில் நான் தொடர்கிறேன். முதல் கேள்வி, இப்போது மரணித்தால் நான் சொர்க்கம் செல்வேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்னிடத்திலே அமல் இருக்கிறது, நான் நல்ல அமல்களை செய்திருக்கிறேன், இப்ப மரணிச்சா எனக்கு சொர்க்கம் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் எம்மை அறியாமலேயே அந்த எண்ணம் எமக்குள் இருக்கிறது. படித்தானே, நான் மரணமாக போகிறேன் என்று தெரிந்தால் சொர்க்கம் கிடைக்குமா என்று ஏங்குவானவன் என் அமலோடு. ஆனால் எந்த பயமும் எந்த நினைவும் இல்லாமல் எம்முடைய நாள் சென்று கொண்டிருக்கிறது என்றால், இன்னைக்கு மௌத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாசல்ல இருப்பேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபஜ்ர் கூட தொழுது இருக்க மாட்டோம் ஜமாத்தோட. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி எண்ணினால் நீங்கள் மரணத்தை கேளுங்கள். நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புவான். மரணத்தை எதிர்பாருங்கள். அதற்கு மேல் என்ன இருக்க முடியும் துன்யாவில்? சொர்க்கம் எமக்கு கிடைக்கும் என்ற உறுதி கிடைத்து விட்டால், அந்த நம்பிக்கை உங்களிடையே வந்துவிட்டால், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே நுழைவதற்கு வாய்ப்பளிப்பான், இந்த அமல்களின் இடத்திலே இருக்கிறது, அதில் அல்லாஹ் அருள் செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் கேளுங்கள். யாரும் கேட்க மாட்டோம். அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது. இன்னும் தௌபா செய்யப்படக்கூடிய பாவங்கள் இன்னும் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எம்மிடத்தில் எதுவும் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களை, முதலில் அதை உணருங்கள். எம்மிடத்தில் எதுவும் கிடையாது. நாம் தொழுகிற தொழுகைகளோ, நாம் வைத்த நோன்புகளோ, நாம் கொடுக்கின்ற சதக்காக்களோ, நாம் செய்கின்ற தாவா பணியோ, ரசூலுல்லாஹுடைய தாவா பணிக்கும் சஹாபாக்களுடைய அந்த அழைப்பு பணிக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் சமமா? அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், மக்கள் எல்லோரும் அவரை சொர்க்கவாதி என்று சொன்ன பொழுது அவர் நரகவாதி என்று. உஸ்மான் இப்னு மத்ஊன் மரணப்படுக்கையில் இருந்து மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை சந்திப்பதற்காக வருகிறார்கள். உம்முல் ஆலா ரலியல்லாஹு அன்ஹா அன்சாரியா ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை பார்த்தவுடன் சொன்னார், உஸ்மான், உன்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உம்முல் ஆலா, இந்த உஸ்மானை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உனக்கு எப்படி தெரியும்? யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்லுவது? ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லுங்கள்.
வல்லாஹி அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கும் உங்களுக்கும் என்ன நிலைமை என்று எனக்கு தெரியாது. சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.